ஆமாம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் அலசப் போறோம். ஹிப்னோதெரபி. இந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது? ஒரு ஸ்டேஜ்ல யாரோ ஒருத்தர் கையில ஒரு செயினை ஆட்டிக்கிட்டு மத்தவங்கள வித்தியாசமா நடக்க வைக்கிற அந்த காட்சி தானே? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். சினிமாக்கள்லயும் ஸ்டேஜ் ஷோக்கள்லயும் பார்த்து பார்த்து ஹிப்னோசிஸ்னா அது ஒரு மேஜிக், ஒரு மனக்கட்டுப்பாடு வித்தன்னு ஒரு தப்பான பிம்பம் உருவாயிடுச்சு. கரெக்ட். ஆனா இன்னைக்கு நம்மளோட நோக்கம் அந்த ஸ்டேஜ் ஷோக்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மருத்துவ ரீதியான ஹிப்னோதெரப்பியை புரிஞ்சுக்கிறது தான். இதுக்காக நம்மகிட்ட ஒரு அற்புதமான ஆதாரம் இருக்கு. ஒரு ஹிப்னோதெரப்பி நிபுணரோட பல வருஷ அனுபவங்களையும் அவரோட வாடிக்கையாளர்கள் அடைஞ்ச நிஜமான மாற்றங்களையும் பதிவு செஞ்ச ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ இன்னைக்கு நம்மளோட பயணம் அந்த ஹாலிவுட் ஸ்டீரியோ டைப்ல இருந்து இது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்துற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்குங்கிற யதார்த்தத்துக்குள்ள போக போகுது. முதல்ல இந்த ஹிப்னோதெரப்பி மாத்திரைகள் மருந்துகள் இல்லாத ஒரு சிகிச்சை முறைன்னு சொல்றாங்களே, அது எப்படி? இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான முதல் விஷயம். இது முழுக்க முழுக்க இயற்கையானது. உங்க வாழ்க்கையில நீங்க மாத்தணும்னு நினைக்கிற ஒரு பழக்கம், ஒரு பயம், இல்ல ஒரு நம்பிக்கை குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உங்க மனசோட ஒரு குறிப்பிட்ட பகுதியோட நேரடியா பேசி தீர்வு காண்றது தான் இந்த முறை. அந்த பகுதி தான் நம்மளோட ஆழ்மனம், அதாவது அன்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே. இந்த நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அப்புறம் ஆழ்மனம் அன்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ரி இதுக்கு ஒரு கணக்கே சொல்லுது. நம்ம மொத்த மனத்திறன்ல நாம யோசிச்சு பகுத்தறிஞ்சு செயல்படுற இந்த நனவு மனம் வெறும் 20% தான். ஆமா, மீது 80% இந்த ஆழ்மனம் தான் இயக்குதுன்னு சொல்றாங்க. 80%மா? ஆமாம், 80%. அப்போ நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள், உணர்வுகள், நாம ஏன் ஒரு குறிப்பிட்ட மாதிரி நடந்துக்கிறோங்கிறது எல்லாமே அந்த 80% கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? மிகச்சரியா. உங்க ஆழ்மனம் ஒரு பெரிய கப்பலோட இன்ஜின் ரூம் மாதிரி. நீங்க, அதாவது உங்க நனவு மனம், கப்பலோட கேப்டன் மாதிரி மேல நின்னு வழி சொல்லலாம். ஆனா கப்பலை உண்மையா இயக்குற சக்தி அந்த இன்ஜின் ரூம்ல தான் இருக்கு. உங்க பழக்கங்கள், நம்பிக்கைகள், பயங்கள் எல்லாமே அந்த இன்ஜின் ரூம்ல எழுதப்பட்ட புரோகிராம்கள் மாதிரி தான். வாவ், அந்த ஒப்பீடு சூப்பர். சரி, அப்போ அந்த புரோகிராம்களை மாத்தணும்னா நம்ம அந்த இன்ஜின் ரூம்குள்ள போகணும். ஆமா, அதுக்கு தான் அந்த டிரான்ஸ் நிலை, அதாவது ஹிப்னோசிஸ் பயன்படுதா? அது என்ன, தூக்கமா இல்ல மயக்க நிலையா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு, நம்மள அறியாம என்னது நடந்துடுமோன்னு. இது ஒரு பொதுவான சந்தேகம். ஆனா அது தூக்கமோ மயக்கமோ கிடையாது. அது ஒரு மாற்றியமைக்கப்பட்ட விழிப்புணர்வு நிலை, ரொம்ப ஆழமான ஒரு கவன நிலை. நம்ம டாக்குமெண்ட்ரியில இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க. நீங்க ஒரு சினிமாவை ரொம்ப தீவிரமா ஒன்றி போய் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. பக்கத்துல உங்க நண்பர் உங்களை கூப்பிட்டா கூட உங்க காதுல விழாது. திடீர்னு ஹே சாரி என்ன சொன்னேன்னு கேப்பீங்க. ஆமா, பல தடவை நடந்திருக்கு. அந்த நிமிஷம் நாம அந்த படத்துக்குள்ளே இருப்போம். அதால உங்க நனவு மனம் தற்காலிகமா அமைதியாயிடுச்சு. சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அது கவனிக்கல. ஹிப்னோதெரப்பில ஒரு தெரபிஸ்ட் இத ஒரு முறையான வழியில செய்ய உதவுறார். ஓகே, இத நீங்க சொல்ற விதம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ நம்ம நனவு மனதை ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கலாம். எதையும் யோசிச்சு கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணி தான் உள்ள விடும். ம் ஆனா இந்த டிரான்ஸ் நிலையில அந்த செக்யூரிட்டிக்கு ஒரு காஃபி பிரேக் கொடுத்துட்டு நாம நேரடியா உள்ள இருக்கிற ஃபேக்டரி மேனேஜர், அதாவது நம்ம ஆழ்மனத்துக்கிட்ட பேச போறோம். அப்படிதானே? பெர்ஃபெக்ட் அனாலஜி. அந்த செக்யூரிட்டி தூங்கல, அங்கதான் இருக்கார். ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காரு. சரி. அதனால நாம அந்த ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட புது வழிமுறைகளை, புது யோசனைகளை எளிதா கொண்டு சேர்க்க முடியுது. பழைய தேஞ்சு போன மெஷினரிக்கு பதிலா புது மெஷினரியை இன்ஸ்டால் பண்ற மாதிரி. சரி, இப்பதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற படுதிக்கு வரும். ஆழ்மனத்துக்கிட்ட எப்படி பேச முடியும்? அது என்ன மொழியில பதில் சொல்லும்? நம்ம கிட்ட இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு போலீஸ்காரோட அனுபவம் இருக்கு. அது நிஜமாவே நம்ப முடியாத மாதிரி இருக்கு. ஆமா, அந்த அனுபவம் ஆழ்மனதோட சக்திய அப்பட்டமா காட்டுது. அந்த போலீஸ்காரர் தெரப்பிக்கு வராரு. தெரபிஸ்ட் அவர்கிட்ட சொல்றார், சிகிச்சையின் போது உங்க ஆழ்மனம் உடல் அசைவுகள் மூலமா எனக்கு சிக்னல் கொடுக்கலான்னு. ம். அதுக்கு அந்த போலீஸ்காரர் ரொம்ப சந்தேகமா பாக்குறாரு. அது எப்படி என் கை கால்லாம் தானா அசையும்? அதெல்லாம் என் கண்ட்ரோல்ல தானே இருக்குன்னு நினைக்கிறாரு. அவரோட இடத்துல நான் இருந்தாலும் அதான் நினைப்பேன். ஆனா சிகிச்சையில் என்னாச்சு? தெரபிஸ்ட் அவரை அந்த ஆழ்ந்த கவன நிலைக்கு கொண்டு போனதும் அவரோட ஆழ்மனத்துக்கிட்ட சில கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த போலீஸ்காரரோட 2 கைகளும் மெதுவா தானாகவே மேல உயர ஆரம்பிக்குது.
அப்படியா? சாதாரணமா நம்மளால கைகளை எவ்ளோ நேரம் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியும்? கொஞ்ச நேரத்துல வலிக்க ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் 5 நிமிஷம், 10 நிமிஷம். அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஆனா அவரோட கைகள் கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் அந்தரத்துல அப்படியே நின்னுச்சு. 50 நிமிஷமா? ஆமா, அவரால அதை கட்டுப்படுத்தவே முடியல. அவரே சிகிச்சைக்கு பிறகு சொல்றார், என் கைகள் மேல போறது எனக்கு தெரியுது, ஆனா அதை நிறுத்தணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. அதுக்குன்னு தனியா ஒரு சக்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு. இதுதான் ஆழ்மனதோட நேரடி வெளிப்பாடு. விரல் அசைவுகள், கை உயர்றது மாதிரியான சிக்னல்கள் மூலமா ஆழ்மனம் ஒரு மாற்றத்தை ஏத்துக்குதா இல்லையான்னு தெரபிஸ்ட் புரிஞ்சுக்கிறார். அப்போ இந்த சிகிச்சை வெற்றி பெறணும்னா அந்த தெரபிஸ்ட் ரொம்ப திறமையானவரா இருக்கணும். ஆனா அதை விட முக்கியமான தேவை ஒண்ணு இருக்குன்னு அந்த டாக்குமெண்ட்ரி சொல்லுது. அது என்ன? ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மட்டும்தான். உண்மையான மாற்றத்தை உருவாக்குறது உங்க ஆழ்மனம்தான். அதனால அந்த மாற்றத்தை நீங்க உண்மையிலேயே விரும்பணும். இதுதான் முக்கியமான தகுதி. வெயிட். அப்போ சும்மா போய் உட்கார்ந்தா எதுவும் நடக்காதா? அந்த டாக்குமெண்ட்ரியில வர தெரபிஸ்ட் ஒரு ஸ்கேலே வச்சிருக்கார். ஆமா, 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க இந்த மாற்றத்தை எவ்வளவு தீவிரமா விரும்புறீங்கன்னு கேட்பாரு. உங்க பதில் 8க்கு கீழே இருந்தா அவர் சில சமயம் சிகிச்சையை கொடுக்க மாட்டாராம். இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? உதவி கேட்டு வரவங்கள திருப்பி அனுப்புறதா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. நீங்க மனதளவுல தயாரா இல்லன்னா உங்க நனவு மனம் அந்த செக்யூரிட்டி மாதிரி உள்ள எந்த புது யோசனையும் விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். சரி. உங்க ஆழ்மன மாற்றத்தை ஏத்துக்காது. இது ஒரு கூட்டணி முயற்சி. உங்க விருப்பம்தான் இந்த இன்ஜின் ரூமோட கதவை திறக்கிற சாவி. நீங்க 71% விருப்பத்தோட இருந்தா மீதி 30% சந்தேகம் உங்க ஆழ்மனம் அந்த மாற்றத்தை நிராகரிக்க காரணமாயிடும். அதனால இது நேரத்தை வீணடிக்கிற செயல்னு அவர் நினைக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மாற்றத்துக்கான முழு பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கு. சரி, இந்த முறையில நிஜமாவே மக்கள் வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு? அந்த கதைகளை கேட்கும்போது தான் இதோட தாக்கம் புரியும். புகைப்பழக்கம் பத்தி பேசலாமா? ராபர்ட்டோன்னு ஒருத்தரோட கதை வருதே. ராபர்ட்டோட கதை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவர் 15 வருஷமா புகைப்பிடிக்கிறாரு. எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டார். நிக்கோட்டின் பேட்ச், மாத்திரைகள், மனக்கட்டுப்பாடுன்னு எல்லாம் தோத்துடுச்சு. ஒரு கட்டத்துல இனிமே நம்மளால இதை நிறுத்தவே முடியாதுன்னு நம்பிக்கை இழந்துட்டார். 15 வருஷம்னா சும்மா இல்ல. அது அவரோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறியிருக்கும். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான சிகரெட்கள். அந்த பழக்கத்தோட ஆழத்தை யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. அப்படிப்பட்டவர் ஒரே ஒரு ஹிப்னோதெரபி செஷனுக்கு பிறகு புகைப்பிடிக்கிறத மொத்தமா நிறுத்திட்டார். ஒரே ஒரு செஷன்லயா? ஆமா, அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒரு கூண்டிலிருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி உணர்ந்தேன்னு சொல்றாரு. அவருக்கு அது ஒரு போராட்டமாவே தெரியல. அந்த எண்ணமே மனசுல இருந்து போயிடுச்சு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. அந்த தெரபிஸ்ட் புகைப்பழக்கத்தை ஒரு போதைன்னு பார்க்காம அது ஒரு தேவையற்ற பழக்கம்னு சொல்றார். கரெக்ட். இந்த சின்ன வார்த்தை மாற்றம் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. இது ஒரு புது பார்வை. ஆமா, அவர் ஒரு அருமையான கேள்வியை கேக்குறாரு. உங்களால ராத்திரி 8 மணி நேரம் புகைப்பிடிக்காம நிம்மதியா தூங்க முடியுது? அது உண்மையான போதையா இருந்தா அது எப்படி சாத்தியம்னு கேக்குறாரு. ஆமா, அது சரிதான். இது நீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்ட மாதிரி கத்துக்கிட்ட ஒரு பழக்கம். ஒரு விஷயத்த உங்களால கத்துக்க முடியும்னா அத மறக்கவும் கத்துக்க முடியும். இதுதான் அடிப்படையான தத்துவம். இந்த மறக்க கத்துக்கிறதுங்கிற யோசனை அபாரமா இருக்கு. அப்போ அந்த பழைய பழக்கத்துக்கு பதிலா ஆழ்மனதுக்கு ஒரு புது ஆரோக்கியமான பழக்கத்தை அறிமுகப்படுத்துறாங்களா? அதேதான். புகைப்பிடிக்கணும்னு தோணும்போது அதுக்கு பதிலா ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறது, இல்ல ஒரு புத்தகம் படிக்கிறது, இல்ல ஒரு சின்ன நடைப்பயிற்சி போறதுன்னு ஒரு மாற்று வழிய ஆழ்மனதுக்கு கொடுக்கறாங்க. ஆழ்மனம் ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு ஒரு பொம்மைய நீங்க பிடுங்குனீங்கன்னா அது அழும். ஆனா அதுக்கு பதிலா இன்னொரு நல்ல பொம்மைய கொடுத்தா அது பழையதை மறந்துடும். இந்த பழக்கத்தை மறக்கடிக்கிறதுங்கிற கான்செப்ட் புகைப்பழக்கத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் போராடுற இன்னொரு விஷயத்துக்கும் பொருந்துமே. உடல் எடை. ஆமா, டயட், உடற்பயிற்சின்னு ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல விட்டுடுறது தானே வழக்கம். இதுக்கும் ஹிப்னோதெரபி உதவுமா? நிச்சயமா. நம்ம டாக்குமெண்ட்ரியில இதுக்கு ஒரு பலமான உதாரணம் இருக்கு. டயட்கள் ஏன் பெரும்பாலும் தோத்து போயுதுன்னா, அது உங்க நனவு மனதோட, உங்க மன உறுதியோட, அதாவது வில் பவரோட நீங்க போடுற சண்டை. மன உறுதி ஒரு பேட்டரி மாதிரி. கொஞ்ச நேரத்துல தீந்துரும். அப்புறம் நம்ம பழைய சாப்பாட்டு பழக்கத்துக்கே திரும்பிடுவோம். கரெக்ட். ஒரு நாள் சீட்டிங் டேன்னு ஆரம்பிச்சு அது சீட்டிங் வாரமா மாறிடும். ஆனா ஹிப்னோதெரபி உங்க மன உறுதியை நம்பி இல்ல. அது நேரடியா உங்க ஆழ்மனத்துக்கிட்ட போய் சாப்பிடுற முறையே மாத்தி எழுதுது. எப்படி சாப்பிடணும், எப்போ நிறுத்தணும், எந்த உணவுகளை விரும்பணும்னு உங்க ஆழ்மனத்துக்கே புரிய வைக்குது.
உங்களுக்கு இனிப்பு பார்த்தா சாப்பிடணும்னு தோணாது. ஆரோக்கியமான உணவுகளை உங்க மனசே விரும்ப ஆரம்பிக்கும். இதுக்கு அந்த கால் சென்டர்ல வேலை செஞ்ச பெண்ணோட கதை ஒரு நம்ப முடியாத உதாரணம். அவங்க 63 பவுண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 28 கிலோ எடை குறைச்சாங்க. ஆமா அவங்களோட முன்னாடி எடுத்த போட்டோவுக்கும் பின்னாடி எடுத்த போட்டோவுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமா அவங்களோட மாற்றம் அங்க ஒரு பெரிய அலையையே உருவாக்குச்சு. அவங்கள பார்த்துட்டு அதே கால் சென்டர்ல இருந்து இன்னும் 17 பெண்கள் அதே தெரபிஸ்ட் கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. வாவ்! அவங்க எல்லாரும் ஃபோன் பேசிக்கிட்டே நொறுக்கு தீனி சாப்பிட்ற பழக்கத்தை மாத்திக்கிட்டதா சொல்றாங்க. ஒருத்தரோட வெற்றி எப்படி மத்தவங்களுக்கு உத்வேகம் கொடுக்குதுன்னு பாருங்க. இது தவிர புறாக்களை பார்த்தா பயம், அதாவது ஃபோபியா, ஊசி போடுறதுன்னா பயம், சூதாட்ட பழக்கம், தன்னம்பிக்கை குறைபாடு, ஆமாம் கொக்கேன் மாதிரியான கடுமையான போதைப்பொருளுக்கு அடிமையானவங்க கூட இதிலிருந்து மீண்ட வந்ததா அந்த டாக்குமெண்ட்ரி காட்டுது. ஒரு இளைஞர் போதைப்பொருளிலிருந்து மீண்டு தன் சொந்த தொழிலை ஆரம்பிச்ச கதை ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்துச்சு. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அதோட மூலம் ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையோட ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக உங்க ஆழ்மனம் உங்களை பாதுகாக்கிறதா நினைச்சு ஒரு பழக்கத்தையோ ஒரு பயத்தையோ உருவாக்கிக்கிச்சு. ஹிப்னோதெரபி அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு இப்போ இந்த பாதுகாப்பு உனக்கு தேவையில்லை, இதுக்கு பதிலா நாம வேற ஒரு நல்ல வழியை கையாளலான்னு ஆழ்மனதுக்கு புரிய வைக்குது. சரி, இப்ப நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த விஷயத்துக்கே வருவோம். இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா ஒரு மேடையில மக்களை நாய் மாதிரி குறைக்க வைக்கிறதுக்கும் பூனை மாதிரி நடக்க வைக்கிறதுக்கும் இந்த சிகிச்சைக்குமான வித்தியாசத்தை நம்ம தெளிவுபடுத்தியே ஆகணும். ஆமா நிச்சயமா. ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துட்டு இது ஒரு சீரியஸான விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. ஸ்டேஜ் ஹிப்னோசிஸ் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு. அங்க வர்றவங்க மேடையில ஏறி ஏதாவது வேடிக்கை செய்யணுங்கிற மனநிலையில தான் வர்றாங்க. அவங்க ஆழ்மனசுக்கு அது தெரியும். அவங்க ஒரு உதவியற்ற பொம்மை கிடையாது. அவங்க அந்த 5 நிமிஷம் அந்த ஷோவோட ஸ்டார். அப்போ அந்த ஸ்டேஜ் ஹிப்னாட்டிஸ்ட் கூட்டத்துல யாரு ரொம்ப வெளிப்படையா ஜாலியா இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து மேடைக்கு கூப்பிடுறார். அவங்களும் அந்த கவனத்தை விரும்புறாங்க. மிக சரியா. ஆனா தெரபியூட்டிக் ஹிப்னோசிஸ், அதாவது சிகிச்சைக்கான ஹிப்னோசிஸ் அப்படி இல்ல. அது ஒரு தனிநபரோட வாழ்க்கையில ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரதுக்காக ஒரு மருத்துவச் சூழல்ல ரொம்ப ரகசியமா செய்யப்படுற ஒரு விஷயம். ரெண்டோட நோக்கமும் முற்றிலும் வேற. அங்க குறைக்க சொல்றதுல எந்த சிகிச்சையும் இல்ல, நான் உறுதியா சொல்றேன். ஓகே, நோ பார்க்கிங் இன்வால்வ்ட், அது தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கலந்துரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? ஹிப்னோதெரபி ஒரு மாயாஜாலமோ மந்திரமோ இல்ல, இது ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. ஆமா, நம்ம சாதாரணமா நான் இனி புகைக்க மாட்டேன்னு நம்ம நனவு மனதளவுல ஒரு முடிவெடுக்கிறோம். ஆனா அந்த பழக்கத்தோட ரிமோட் கண்ட்ரோல் ஆழ்மனது கிட்ட இருக்கு. ஹிப்னோதெரபி அந்த கேப்டனுக்கும், அதாவது நனவு மனதுக்கும், இன்ஜின் ரூமுக்கும், அதாவது ஆழ்மனதுக்கும் நடுவுல ஒரு நேரடி தொடர்ப, ஒரு பாலத்தை ஏற்படுத்துது. அப்போ இது மாற்றத்தை உண்மையிலே விரும்புற உங்களுக்கும் ஒரு திறமையான வழிகாட்டிக்கும் இடையான ஒரு கூட்டணி. இது நமக்குள்ள இருக்கிற அந்த 80% சக்தி வாய்ந்த ஆழ்மனதை அணுகி பழைய துருப்பிடிச்ச பாதைகளை மூடிட்டு புது ஆரோக்கியமான சூப்பரான ஹைவேகளை உருவாக்க உதவுது. இந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது இதுதான். இது உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்கலாம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நம்ம கிட்ட இருந்த இந்த ஆதாரம் புகைப்பிடிக்கிறது, அதிகமா சாப்பிடுறதுன்னு பெரிய உடல் ரீதியான பழக்கங்களை மாத்துறத பத்தி விரிவா பேசுது. ஆனா ஒரு நிமிஷம் நம்மளோட சிந்தனை பழக்கங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. சிந்தனை பழக்கங்களா? உதாரணத்துக்கு தன்னம்பிக்கை குறைபாடு. எப்பவும் எனக்கு இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிற அந்த எண்ணம். இல்ல தள்ளி போடுற பழக்கம், அதாவது ப்ராக்ராஸ்டினேஷன். இல்ல தேவையில்லாத கவலைகள். இதெல்லாம் கூட நம்ம பல வருஷமா கத்துக்கிட்ட பழக்கங்கள் தானே. ஒரு விதத்துல இதுவும் ஆழ் மனசுல பதிஞ்சு போன புரோகிராம்கள் தானே. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அதுவும் ஒரு வகை பழக்கம்தான். அதேதான். பெரிய உடல் ரீதியான பழக்கங்களையே உங்க ஆழ்மனதை வச்சு மாற்றி அமைக்க முடியும்னா, இதே மாதிரியான ஒரு ஒருமித்த கவனத்தோட நீங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற எந்த சின்ன மனநிலைகளை, சிந்தனை முறைகளை மாற்றி அமைக்க முடியும்னு சிந்திச்சு பாருங்க. அந்த சக்தி உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அதை எப்படி அணுகிறதுங்கிறது தான் கேள்வி. ஒரு ஆழமான சிந்தனையோட முடிச்சிருக்கீங்க. இந்த உரையாடல்ல பங்கெடுத்ததுக்கு நன்றி.